வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்க போகுது. நம்ம வீட்டில் வளர்க்குற இந்த கருப்பாடு குட்டி போடுறதுக்கான அறிகுறியோடு நின்றுக்கிட்டு இருந்துச்சு. வீட்டு முறையில் வளர்ப்பில் ஆடுகள் நாம் குடும்பத்தில் ஒருத்தராக தான் பார்ப்போம். அதனால் அது குட்டி போடும்போது நாம் கூடவே இருந்து கவனிச்சிக்கிறது ரொம்பவே முக்கியம். இன்றைக்கி நம்ம ஆடு எத்தனை குட்டி போட போகுது, நாம் அதுக்கு என்னெல்லாம் செய்ய போகிறோம்னு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாமாங்க. ஆடு குட்டி போடுற நேரத்தில் அதுக்கு ஒரு தனி அமைதியான இடத்த ஒதுக்கி கொடுக்கணும். நாம் இப்போ ஒரு ஓரத்தில் தரையை ஒதுக்கி அதுக்கு சுத்தமான இடத்துல வச்சு ஆடு குட்டி போடும்போது அதுக்கு கொடுத்துடணும். ஒரு சில நேரத்தில் என்ன பண்ணலான்னா சாக்கு பையை கூட வச்சுக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா வைக்கோலையும் வச்சு அதுக்கு ஆடுகளுக்கு கதப்பாக வச்சுக்கலாம். நாங்கள் இப்போ இடத்த சுத்தம் பண்ணதால் கடைசியில் ஒரு சாக்கு போய் எடுத்துகிட்டு வந்து பண்ணிவிடுவோம். வாங்க, ஃபஸ்ட்டு குட்டி வெளியே வந்துருச்சு. ஃபஸ்ட்டு குட்டி வந்து கிடா குட்டி தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. அது என்னென்னா கருப்பு கலரில் நல்லா அழகான ஒரு குட்டி போட்டுருச்சு. இந்த நேரத்தில் வந்து ஆடுகள் ரொம்பவே தவிக்கும், அடிக்கடி கத்தும். நாம் பக்கத்தில் இருந்து அதுக்கு ஒரு தைரியம் கொடுத்துட்டே இருக்கணும். முக்கியமாக ஆட்டுக்கு பக்கத்தில் ரொம்ப சத்தம் போடாமல் அமைதியாக இருக்கிறது நல்லது. இதோ பாருங்களேன், ஃபஸ்ட்டு குட்டி வந்துடுச்சு. அதுக்கான அம்மா வந்து காலில் இருக்க கொழும்பு இது போன இடத்தெல்லாம் கண்டிப்பாக கிள்ளி விட்றணும். அதனால் அது நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது போல் மூக்கில் இருக்கிறத கோழையை காதாலையும் கையாலையும் ஊதுவாங்க பாருங்களேன். இப்போ அம்மா எடுத்துகிட்டு ஊதிட்டு இது பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டாவது குட்டி போடுறதுக்காக படுத்துக்கிட்டு இருக்குது. இது மொத்தம் 2 குட்டி தான் போடுன்ட்டு பார்த்தோம். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிடுச்சு. அது என்னென்னு வீடியோ கடைசியில் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். குட்டி போட்டதுமே ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த பனிக்குடம் வந்து சுற்றி இருக்கும் ஆட்டுக்குட்டியை சுற்றி, அதையும் சுத்தப்படுத்திடணும். ஆட்டு மூக்கில் இருக்கிற சளி போன்ற ஒரு திரவம் இருக்கும், அதையும் சுத்தப்படுத்தி விட்டு ஆடுகள் மூக்களையும் காதலையும் கண்டிப்பாக ஊதி விடணும். ஊதி விட்டால் தான் ஆடுகளுக்கு மூச்சு விடுறதுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும். குட்டிகளும் சீக்கிரமாகவும் மூச்சு விடும், அழகாக இருக்கும். அடுத்த சில நிமிஷத்துலேயே ரெண்டாவது குட்டி போடுறதுக்கான இது வந்துருச்சு பாருங்கள். ரெண்டாவது குட்டியும் கிடா குட்டி தான் வந்துக்கிட்டு இருக்கு. அது வந்து அதுவும் கருப்பு கலர் குட்டி தான், இதே போல் தான் இருக்கும். நான் அதை தான் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஆடு குட்டி போடுற வீடியோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதே போல் வந்து நிறைய பேருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். என்னோடய வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. மீண்டும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள் எல்லாருக்குமே அனைவருக்கும் நன்றிகள், மிக பெரிய நன்றிகள். ஆடு வளர்ப்பு இது போல் விவசாயம் சார்ந்த வீடியோக்கள் மற்றும் வில்லேஜ் சார்ந்த வீடியோக்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அடுத்த குட்டி போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகும். ஏன்னா அதுக்கு தெம்பு இருக்காது. என்ன தான் பெரிய ஆடாக இருந்தாலுமே அதுக்கு தேவையான தெம்பை எடுத்துக்கிட்டு தான் போடும். ஆனால் ரெண்டாவது குட்டியும் ஓரளவுக்கு சீக்கிரமாகவே வந்துருச்சு. அது வரப்போ பாருங்கள், வேணால் நீங்கள் அதே கருப்பு கலர் குட்டி தான் வரும். ஆடு வளர்க்குற எல்லாருமே, ஆடு வளர்ப்பு தொழில் பண்ணுற எல்லாருமே இந்த தருணத்துக்காக தான் காத்திருப்பாங்க. அது என்ன தருணம்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு லாபமாக இருக்கட்டும், ஒருத்தருக்கு புள்ள பிறக்கிற மாரி ஒரு ஃபீலிங்காக இருக்கட்டும், ஒரு பாசமாக இருக்கட்டும், ஒரு தொழிலாக இருக்கட்டும், எல்லாமே இந்த தருணத்துக்காக தான். ஆடு குட்டிகள் எவ்வளோக்கு எவ்வளோ வலுவாகவும் தெம்பாகவும் போடுதோ அதை பொறுத்து தான் ஒரு ஆடு வளர்ப்பு பிஸ்னஸில் ரொம்ப லாபமும் கிடைக்கும். அதனால் இந்த தருணம் வந்து எல்லாருக்குமே மிக பிடிச்சமான ஒரு தருணமாக இருக்கும். ரெண்டாவது குட்டியாக கொஞ்சம் கஷ்டப்படுறதால அம்மா வந்து அதுக்கு பனிக்கூடம் வெளியே வர்றதால ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் இழுத்தால் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது குட்டியும் கொஞ்சம் பெரிய குட்டியாக இருக்கிறதால கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்துச்சு. 2 குட்டிகள் அழகான கருப்பு குட்டிகள் போட்டுடுச்சு. நாங்களும் என்ன நினச்சிட்டோன்னா இதோட குட்டி வராது, இதோட குட்டி அவ்வளோதான், 2 குட்டிகளுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்களும் இருந்தோம். ஆனால் கடைசியாக இந்த ஆடு வந்து எங்களை சர்ப்ரைஸ் பண்ணிடுச்சு. என்ன சர்ப்ரைஸ்ன்னு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இது 2மே ஒரே கலரில் இருக்குது. கருப்பு குட்டி அம்மா போலவே போட்டிருக்கு. 2மே கிடா குட்டி தான். இந்த 2க்குமே என்ன பேர் வச்சுருக்கோம்னா ராமன் லக்ஷ்மணன் சொல்லிட்டு வைக்கலாம்னு இருக்கோம். மறக்காமல் நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன பேர் வைக்கலாம், இவங்க 2 பேருக்கும் என்ன பேர் வைக்கலான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அந்த பேரையே நம்ம வச்சுருவோம். நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட்லேருந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் நண்பர் என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் வீடியோவை பார்த்து தான் என் ஃப்ரெண்டு வந்து ஆடு வாங்க போகிறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது எனக்கு பெருமையாகவும் இருந்துச்சு. அதே சமயத்தில் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. உங்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய என்னோடய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். திரும்ப நம்ம வீடியோவுக்கு இதை போல் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக
உங்களுக்கு தேவைப்படுற வீடியோ, ஆடு வளர்ப்பு பற்றின சந்தேகங்கள் மற்றும் டவுட்கள், இதுக்கான வீடியோ வந்து நான் டெய்லியும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு, டெய்லியும் இல்லைனாலும் வீக்லி ஒரு 4-5 வீடியோவாவது அனுப்பி விட்றேன். நான் என்ன பண்ணிட்டேன்னா, இது 3வது குட்டி போடுறது தெரியாமல் எழுப்பி விட்டாச்சு. எழுப்பி விட்டுட்டு பார்த்தா அப்புறம் பால் கொடுக்க வைக்கணும். ஏன்னா கொடுத்ததும் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, ஆட்டுக்குட்டிகளுக்கு தாய்ப்பால் வந்து ரொம்பவே முக்கியம். அது 1 மணி நேரத்துக்கு பிறந்து 1 மணி நேரத்துக்குள்ளே ஆட்டுக்குட்டிகளுக்கு வந்து பால் கொடுத்துடணும். அதனால் வந்து அதை எழுப்பி விட்டுட்டு, அதை சீம்பால் குடிக்கிறது வந்து ரொம்பவே ஹெல்த்தி. அதனால் ஆடு எழுப்பி விட்டுட்டு ஆட்டுக்குட்டிகளுக்கு பால் கொடுக்கறதுக்காக எழுப்பி விட்டாச்சு. ஆனால் கடைசியாக தான் தெரியுது அது வயிற்றில் இன்னொரு குட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்கள் எல்லாத்துக்கும் கடைசியாக ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு சர்ப்ரைஸ் பண்ணிடுச்சு. இருந்தாலுமே அது எழுப்புனதால் இது இந்தமாரி இதுக்கு இன்னொன்று என்னென்னா, இந்த கோழைன்னு சொல்கிறாங்க நம்ம ஊரில். உங்கள் ஊரில் என்ன சொல்கிறாங்கன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இதை நக்கி சுத்தப்படுத்திகிட்ருக்கோம். இதை நக்கிறது தான் அதுக்கு ஒரு மருந்துன்னே சொல்லுவாங்க. ஆடுகளுக்கு மிகப்பெரிய மருந்து வந்து இந்த கோழைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படி தான், அது உண்மையா இல்லையான்றது எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. இருந்தாலும் அதை தான் சொல்கிறாங்க. நம்ம பெரியவங்க சொல்கிறத கேட்டு தான் ஆகணும். அதனால் அவங்க சொல்கிறது, அவங்க ஆடு வளர்ப்பில் ரொம்பவே, அதனால தான் ஆட்டுக்குட்டி பிறந்ததுமே ஆட்டுக்குட்டியை வந்து ஆடை வச்சு கவுட்டுருவாங்க. மாடுகளுக்கும் அதே போல தான் பண்ணுவாங்க. எதனால் அப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆடுக்கு வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய மருந்தாக இருக்குமா. இது சாப்பிட்றதால அதுக்கு தெம்பு அதெல்லாம் வரும்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிறது உங்களுக்கும் அதே போல் தான் அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த 2 குட்டிகள் எப்படி இருக்குன்றத நான் இப்போ ரீசெண்டாக வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். நிறைய பேருக்கு தெரியும். குட்டி போட்டப்பயே நம்ம வீடியோ அப்லோட் பண்ணணுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். நம்ம சேனலில் ஒரு சில சுச்சுவேஷன்னால் நம்மளால் அப்லோட் பண்ண முடியல. கண்டிப்பாக இதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு வீடியோ எடுக்கிற வீடியோவை கரெக்டாக அப்லோட் பண்ணலான்ற ஒரு இதில் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆடு வளர்ப்பு பற்றின மிக பெரிய தகவல்கள் நம்ம சேனலில் போட்டுக்கிட்டே இருக்கோம். நானும் இப்போ தான் பிகினராக இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக ஆடு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். 3 வருஷத்தில் இந்த 2 ஆடுகளை வச்சு, பெரிய ஆடு 2 ஆடுகளை வச்சு ஒரு 10-15 ஆடுக்கு மேலே எடுத்துட்டோம். அது எப்படியெல்லாம் என்ன பண்ணணுன்றதை நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆடு வளர்ப்பு தொழிலில் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் தான் நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பரும் சொன்னார், உங்கள் சேனல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு சிலர்லாம் கமெண்ட்டில் கேட்குறீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு சில விஷயந்தான் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரியும், இது போல் வீடியோக்கள் வந்து நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்குது. நிறைய பேர் அடுத்த வீடியோவில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கமெண்ட்ஸை எடுத்து ஒரு ரிப்ளை வீடியோ மாரி போடலான்னு இருக்கேன். அது போல் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஆதரவும் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டும் தான் அடுத்தடுத்த வீடியோக்களை என்னை போட வைக்கிது. அதனால் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிற விதமாக அடுத்தடுத்த வீடியோஸ் கமெண்ட் போடுற உங்கள்கிட்டேருந்து எடுத்து பண்ணலான்னு இருக்கோம். நம்மளும் முடிஞ்சிருச்சு, வயிறு உள்ளே போயிடுச்சு, ஆடு குட்டி இருக்காது, 3வது குட்டி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கடைசியாக தான் எங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணிடுச்சு. மிகப்பெரிய சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு. 3 குட்டி இப்போ தான் ஃபஸ்ட்டு இந்த ஆடு வந்து 3 குட்டி போட்டிருக்கு. அது 3வது குட்டி போடும்போது தான் நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஏன்னா 2 குட்டியோட நிறுத்தியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஃபோன்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு பார்த்தா திருப்பி ஒரு 1/2 மணி நேரம், கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் இப்படி ஏமாத்திடுச்சுங்க. 1/2 மணி நேரமாக எதுவும் பால் ஓடிடுச்சு வந்துடுச்சு. 2 கருப்பாக இருக்குல்ல, 3வது குட்டி மட்டும் வேறு கலரில் போட்டுடுச்சிங்க. 2மே கிடா குட்டி, 3வதும் கிடா குட்டி தான் போட்டுச்சு. ஆனால் கிட்டத்தட்ட 1/2 மணி நேரமாக வெயிட் பண்ணோம். 1/2 மணி நேரமாக வெயிட் பண்ணி திருப்பி படுக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன திருப்பி படுக்குது, ஐயோ குட்டி போட்டுடுச்சுன்னா ஆபத்து. ஏன்னா 2 குட்டி போட்டுச்சுன்னு வைங்களேன், ஒரு ஆடு 2 குட்டி போட்டுச்சுன்னா கண்டிப்பாக காப்பாற்றிடலாம். எவ்வளோ பெரிய காப்பாற்றிடலான்றதை விட அதுக்கு 2மே ஒரு தெம்பாகவும் ஒரு நல்லாவும் இருக்கும். அது 3 குட்டின்றப்போ பால் பத்தாது. மற்றபடி
அதுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம கேர் எடுத்துக்கணும், ரொம்பவே எக்ஸ்ட்ரா அதுக்கு தனியாக ஒரு குட்டி மட்டும் இது பண்ணணும். பட் ஆனால் இருந்தாலுமே நாங்கள் காப்பாற்றிட்டோம் 3வது குட்டியை. எங்களுக்கு 3 குட்டி போட்டிருக்கு, லாபம் தானே அப்படின்னு சொல்லலாம், எல்லாருமே நினைக்கலாம். ஆனால் 3 குட்டி போடுறதுல வர ட்ராபேக்ஸ் வந்து, இப்போ 2 குட்டி இருக்குல்ல, 2 குட்டிக்கு வந்து 3 குட்டிக்கு போகிற பாலம் அப்படி போணுச்சுன்னா 2 குட்டி நல்லாவே வளரும். இது பார்த்திங்களா, இதுதான் 3வது குட்டி. வீடியோ எடுக்கலை குட்டி போட்டதை, பட் ஆனால் 3வது குட்டி அந்த சிவப்பு கலர் குட்டி தான். அது கடைசியாக போட்டுடுச்சு. அதுவும் இது இன்னொன்று இதில் என்ன நடந்துச்சுன்னா, இது வந்து அக்கா தங்கச்சி இல்லை, இந்த 2மே ஒரே நாளில் குட்டி போட்டிருக்கு. ஒரே நாளில் குட்டி போட்டுச்சு. பக்கத்தில் உள்ளது வந்து 2 குட்டியும், இது வந்து 3 குட்டியும் போட்டுடுச்சு ஒரே நாளில். அதை நான் சொல்ல மறந்துட்டேன். இதுவும் அதான் வீடியோ எண்டில் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குன்னு, இதாங்க அந்த சர்ப்ரைஸு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது குட்டி கத்திட்டு போடும்போது அதோட தங்கச்சி இதுவும் உடனே போட்டுடுச்சு அன்னைக்கு. அந்த வீடியோவும் எடுக்க மறந்துட்டேன். ஏன்னா இது போல் நடக்குன்றதை நான் எதிர்பார்க்கவே இல்லை, யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அது எப்படி ஒரே நாளில். போன வாட்டியும் இது 2 கரெக்டாக போன வருஷமும் இது 2மே ட்வின்ஸு. 2மே ட்வின்ஸாக இருந்தாலுமே 2மே ஒன்றா தான் ஓட்டிகிட்டு வந்தோம். 2மே ஒன்றா ஓட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் 2மே போன வருஷமும் ஒரே நேரத்தில் தான் குட்டி போட்டுச்சு. இந்த வருஷமும் அதே அதிசயத்தோடு தான் குட்டி போட்டிருக்கு. இது போல் உங்கள் வீட்லேயும் ஆடுகள் இருக்கா? இது போல் ஆடுகள் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் 2 டைம் தொடர்ந்து 2வது ஈத்து தொடர்ந்து 2 டைம் குட்டி போட்டிருக்கா? மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ரெட் கலர் ஆர்ட்டின கமெண்ட்டில் சொல்லிவிட்டு ஒரு லைக்கை போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் பல வீடியோக்கள் உங்கள்கிட்ட வந்துக்கிட்டு இருக்கும். ஆடு வளர்ப்பு பற்றின ஆடு வளர்ப்பு டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும். பிகினராக இருக்க உங்களுக்கு எல்லாருமே நம்ம சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.